இனிமையான வாசகங்கள். சாரி, இனிமையான கற்பித்தல்கள். பாபா பாபா கூறினார், இப்பொழுது எங்களுடைய ஸ்திதியில நாங்கள் சாரி ஓய்வு பெறுகின்ற நிலையில உள்ளீங்க. எனவே இந்த பழைய உலகில் அனைத்தையும் தாண்டி இருங்க என்று பாபா கூறினார். நாங்க அந்த இந்த அவங்களுக்கு இப்ப ஞானம் இல்ல என்பதை வெளி உலகில நீங்க பார்த்திருக்கீங்க. அவங்க ஓய்வு பெறும் நிலைக்கு செல்றாங்க. அது மட்டுமல்ல, நாங்க குடிப்பது, சாப்பிடுவது மற்றும் நீங்கள் அனைத்தையும் கவனம் செலுத்துறீங்க. அதோட கூட நீங்க முரளிய கேட்கும் போது அதை கவனத்துடன் கேட்க வேண்டும். ஒரு வார்த்தை கூட நீங்க தவற விடக்கூடாது. ஜோகாட புத்தி இல்ல, ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நாங்க முழு கவனத்தோட அதை கேட்க வேணும். ஆமாம், நாங்க நோட்ஸ் எடுத்து அதுல கவனம் செலுத்த வேணும். அதனாலதான் வார்த்தைகளை நாங்க தவற விட மாட்டோம். அது பிறகு நமக்கு நடைமுறையில வந்துரும். நாங்க எங்கட வீட்டுக்கு செல்வது வழக்கம். மிகவும் புத்திசாலியாக இருப்பாங்க. டிடின்ற ஃபாதர் இறந்தப்போ அந்த நீராவி கப்பல்ல மூழ்கி இல்லாத தீதியின் தந்தை இறந்தாராம். சிந்துவில் அனைவரும் இதனாலதான் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். சிவபாபாவும் இருந்தாரு. அப்ப அந்த நேரத்துல பாபா கீழே வந்தாரு. அதனால தீதி ஒரு கருவியாக மாறியது. அவ பாபாவை பார்த்தார். ராணி அம்மா, குயின் மதர் ஷீலா தன் சகோதரியை அழைத்து வந்தா. சகோதரர்கள் அவ இந்த ஞானத்துல இல்ல. குயின் மதர் அம்மா ஒரு பற்று அவவில முடிஞ்சிட்டு இல்லாம போயிட்டு சிந்து முழுவதிலும் ஒரு அப்பிகள், ஒரு கிளர்ச்சி ஒன்று ஏற்பட்டது. அங்க ஏற்பட்டது. தீதி ஒரு மில்லியனர். அவ எல்லாவற்றையும் விட்டு விட்டா. அவக்கு உண்மையான அன்பு இருந்தது பாபாவில. அவ அனைத்து உறவுகளின் சக்தி, அம்மா, அப்பா, ஆசிரியர், நண்பர், தீதியில பார்த்தோம். நாம எப்போது பாபாவை கடவுள் என்று நினைத்து கொண்டிருந்தோமோ அப்படி நம்மளால முடியுது. நான் இதை செய்கின்றேன் பாபா என்று சொல்லக்கூட எனக்கு சரியாக தெரியல. பாபா நண்பராக பாருங்க என்று பாபா என்னிடம் மிகவும் அன்புடன் கூறினார். நான் சொன்னேன், ஒரு நண்பனாக எனக்கு அத்தகைய அற்புதம் இருந்தது என்று சொல்லி பாபாவின் நண்பனாக அனுபவம். அவருடன் பேசுங்க, மகிழுங்க. அதற்கு பிறகு எனக்கு ஒரு நண்பரை போன்ற உணர்வு பாபா கொடுத்தார். நான் பாபாவுடன் அந்த தருணம் நான் அதை அனுபவம் செய்த நான் தாய் தந்தையாக அனுபவித்தேன். உங்கள் கருணையால நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியை பெறுகின்றோம். அந்த அனுபவத்தின் சக்தி தான் இன்றும் என்னை தொடர வைக்கின்றது. தொடர்ந்தும் நான் இவ்வாறு தொடர்ந்தும் இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்றதுக்கு இந்த அனுபவம் தான் எனக்கு வருகிறது. கடவுள் ஒரு நண்பராக, கடவுளை மகிழ்ச்சியாக அனுபவிப்பேன். நான் எப்போதும் நினைத்ததில்லை. சகோதரர்களுக்கான நேற்றைய செய்தியில் பாபா அவர் எங்களுக்கு கூறியிருந்தார். இவ்வாறு எங்களுடைய கம்பெனி, எங்களுடைய சகவாசத்தை நாங்கள் நடிக்கிறோம். எனவே பாபாவை
பாபாவுடன் துணையாக பங்கு கொள்ள நாங்கள் வந்து அவரோட நாங்க வந்து சகவாசியாக இருந்து எனக்கு இந்த ஞானம் உள்ளது இப்போது. எங்களுக்கு இந்த ஞானம் வேண்டும். गोपी दीदी मस्तानी की गाथा बड़ी सुहानी है मस्तानी இதுல எசன்ஸ் வந்து டிடி வந்து பாபாவை சகவாசமாகவும் வச்சிருந்தாங்க. அதன் மூலம் உறவு முறையிலையும் ஃப்ரெண்டாக எல்லாம் வைத்திருந்தாங்க. அதோட ஞானத்தை அவங்க இலகுவாக கற்கக்கூடியதாகவும் இருந்தது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மேன்மையான சுயநலமில்லாத எண்ணங்கள் மற்றவர்களை உயர்த்தும் உணர்வினால நிறைந்திருங்கள். உங்களை இழிவுபடுத்துபவர்கள் மீது கருணை காட்டுங்க. மேன்மையான சுயநலமில்லாத எண்ணங்கள். பாப்ததா எப்போதும் ஸ்ரீமத் வழங்குகிறார். ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் உங்களின் மனதில் நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருங்க. உங்களை இகழ்வுபடுத்துறவங்க மூலம் அவங்கள நீங்க ஈடேற்று மனபாவத்தை கொண்டிருங்க. எல்லோருக்காகவும் உங்களின் எண்ணங்கள் எப்போதும் மேன்மையாகவும் சுயநலம் இல்லாமலும் இருக்க வேண்டும். எப்போதுமே அருள்பவராக இருக்கும் உணர்வை கொண்டிருங்க. எப்போதும் சுயமாற்றம் இருக்க வேண்டும். பின்னர் உங்களிடம் மேன்மையான செயல்களினால் மற்றவர்களும் மேன்மையான செயல்களை செய்ய தூண்டுவாங்க. அப்போதே நீங்கள் மற்றவர்களை ஈடேற்றுபவர்கள் என்று அழைக்கப்படுவீங்க. ஓம் சாந்தி. இப்பொழுது நாங்கள் மோகினி டிடி கூறுவதை கேட்போம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்தி பெறுவதற்கு உங்கள் அனைவரையும் வரவழைக்கின்றோம். இன்றைய திகதி ஜூலை 29. மற்றவர்களை உயர்த்தும் உணர்வினால் நிறைந்திருங்கள். உங்களை இழிவுபடுத்துபவர்கள் மீது கருணை காட்டுங்கள். இன்றைய தலைப்பு மேன்மையானவர்களாகவும் சுயநலம் இல்லாத எண்ணங்களை வைத்திருங்கள். இப்பொழுது நாங்கள் டிடி கூறுவதை கேட்போம். அதற்கு பிறகு क्वेश्चन ஆன்சர் இருக்கும். ஓம் சாந்தி. எல்லோரும் நன்றாக இருக்கிறீங்களா? நாளைக்கு யுகல் அதுக்கு சிங்கிள் மதர், சிங்கிள் பிரதர். You must have noticed that Sundays morning சண்டே முரளியில நாங்கள் ஒவ்வொரு ஈவினிங்கும் கொஞ்சம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுவோம், மீட்டல் செய்வோம். எல்லா முரளியையும் நாங்க நினைவு செய்யறோம். நான் அப்படி நினைக்கல. ஆனா நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த சண்டே முரளிய கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டல் செய்வோம். இல்லாட்டி போனால் எங்களுடைய எண்ணங்கள் என்ன பாபா சொன்னார். பாபா வந்து
நிறைய சர்விங் பண்ணக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய சிந்தனையில திங்கிங் பண்றது. நாங்க சர்விங் பண்றத நாங்க அதை பரிசீலனை பண்ணி பார்க்கலாம். அது பெரிய ஒரு பட்ஜெட்டா இருக்குதான்னு சொல்லி, எவ்வளவு ஒரு பட்ஜெட், பெரிய பட்ஜெட் வரைக்கும் எவ்வளவு காசு எங்கள்கிட்ட இருக்கிறது. அப்ப எங்கள்கிட்ட அது ஒன்றுமே இல்லை என்று சொன்ன அந்த சூழ்நிலையில ராமா நாடகம் மிகவும் அழகானது. என்ன சூழ்நிலை வந்தாலும் கூட அது எங்களுக்கு ஒரு ப்ரமோஷனாக இருக்கிறது, எங்களை உயர்த்துகிறது. அப்ப நாங்க அதனால ப்ரொமோட் பண்ணி படுகிறோம், ஊக்குவிக்கிறோம். யாருடைய என்றாலும் பிஹேவியர், பழக்க வழக்கமோ என்னென்றாலும் ஏதாவது திடீரென்று வந்தா கூட அப்ப நான் என்னுடைய அமைதியை இழக்கிறேன், என்னுடைய அன்பை இழக்கிறேன், எனக்கு தெரியலையே என்ன நடக்கிறது என்று சொல்லி. வெளியால பாதிக்கிறது எனக்கு உள்முகமாக பாதிக்கிறது. ஆகவே என்னுடைய உள்முகத்தை இப்படி நடக்குது, அதுக்கு என்ன நடக்குது, இப்படி நடக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இந்த வழியில எப்படி நடக்கிறது என்று நாங்க சிந்திக்கிறது. அதுங்களுக்கு ஒரு பரீட்சை. இந்த பரீட்சையில அதுக்கு எனக்கு தெரியும் எப்படி நான் பொறுமையா இருக்க வேணும், எந்த அளவுக்கு நான் பொறுமையா இருக்கணும், எந்த அளவுக்கு நான் அமைதியை கொண்டு வரணும், இதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னால நான் அப்ப அது வரலை என்று சொன்னா அப்ப நான் ஏன் எனக்கு இந்த பொறுமையா இருக்கிறது, எனக்கு அந்த சேமிப்புல இல்லை என்றால் என்னால பொறுமையாக இருக்க முடியாது. ஆகவே எனக்கு அந்த சேமிப்பு கணக்குல இருந்தால் நான் அதை பயன்படுத்தி அதை நான் காணக்கூடியதாக இருக்கும் அந்த நேரத்துல. ஆகவே எனக்கு இது தேவை, இதை நான் அதிகமாக சேகரித்து சேமிக்க வேணும். நாங்கள் மிகவும் அமைதியாக இருக்கிறோம், இதுல நான் அதிகரித்து கொண்டு செல்ல வேண்டும். எந்த சூழ்நிலை வரும்போது எவ்வளவுக்கு நான் அமைதியாக இருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் எந்த அளவுக்கு என்னால வைத்து அமைதியாக இருக்க முடியுது. இவ்வாறான குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்பொழுது நான் அதை காணக்கூடியதாக இருக்கும். அதனால நான் என்னுடைய அமைதியை நான் பராமரிக்க வேண்டும். ஆகவே நான் அதை இழக்காமல் இருக்க முடியும். இதை நான் உண்மையில நான் செக் பண்ண வேணும், பரிசீலனை பண்ண வேணும், அதனை சிந்திக்க வேணும். நான் இதை பற்றி சிந்தித்தேன். சர்விங் பண்றது, சேமிப்புல வச்சிருக்கிறது முழு நாளும் இதுல நான் மிகவும் கவனம் செலுத்த வேணும். எவ்வளவு சர்விங் வச்சிருக்கிறேன். சேவிங் மிகவும் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும். என்ன அது நான் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கு. நான் அதுக்கு உதாரணமாக இருப்பேன். என்னுடைய மனதில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அதை மூலமற்றவர்கள் மூல உதவியை பெற்றுக் கொள்ளுவார்கள். பாபா எங்களுக்கு ஸ்ரீமத் தருகின்றார். பாப்ததா எப்போதுமே ஸ்ரீமத் வழங்குகிறார். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் உங்களின் மனதில் நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருங்கள். நாங்கள் எல்லா ஆத்மாக்களும் எங்கள்கிட்ட இருக்கு, ஆனா எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஒவ்வொரு ஆத்மாவிலையும் கொண்டிருக்க வேணும். உங்களை இகழ்பவர்களை ஈடேற்றும் மனோபாவத்தை கொண்டிருங்கள். குற்றம் குற்றம் சாட்டுறது எங்களை பாதிக்காது ஒருபோதும். பாபா கூறுறார், உங்களை குற்றம் சாட்டுறவர் உங்களுடைய தோழர்கள், உங்களுடைய நண்பர்கள். நான் இளம் வயதிலிருந்தே நான் அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. யாராவது ஏதாவது சொன்னா இது பாபா இதைத்தான் பாபா எங்களுக்கு சொன்னாரு, இதுதான் என்று சொல்லி, இது இப்படித்தான். நான் அது என்னுடைய பாகமாக இல்ல, ஏன் நான் அதுக்கு கவலைப்பட வேணும்? அப்படி சொன்னா பாபா நான்
பாபா வந்து குற்றம் சொல்றாருன்னா பாபாவை எவ்வளவுக்கு குற்றம் சாட்டினார்கள். பாபாவை கல்லு முதல்ல அப்படி என்றெல்லாம் பாபாவை சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அத சொல்லுறாங்க. அப்ப பிரம்மா பாபா கூட நிறைய பலதரப்பட்ட விதத்துல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். ஆகவே பிரம்ம பாபா இப்படி எவ்வளவுக்கு போனாரு. இதை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஓகே, அவங்க சொல்றது சரி. அப்படியே அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. நியூயோர்க்ல யாராவது ஏதாவது என்னோட இருக்கிறாக்களுக்கு இருக்கிறாக்கள் ஏதாவது கஷ்டம்ண்டா என்னட்ட வந்து சொல்லுங்க என்று சொல்லுவேன். அப்ப சிலர் வந்து கூப்பிட்டு சொன்னாங்க. ஒரு ஆள் வந்து ரெண்டு புக் ரெண்டாவது தரம் கேக்குறாங்கன்னு கேட்டதா. இது வந்து நீங்க கொடுக்கிறதா இல்லையா என்று சொல்லு. அது வந்து நீங்க எப்படி பொறுப்பேற்கிறது என்று நீங்க தான் அதுல நீங்க தான் பொறுப்பு. அதை என்னைய கால் பண்ணி கேட்கணுமெண்டு இல்ல, என்னைய கால் பண்ணி கேட்கணுமெண்டு இல்லைன்னு சொன்னாங்களாம் ஒரு பழைய ஒரு சிஸ்டரா. அப்ப பொதுவாக நான் என்ன செய்வேன் அந்த சூழ்நிலையிலண்டா, எல்லாருக்கும் கொடுப்பேன். கொஞ்சமாவது இருந்தா திரும்ப நான் மற்றதை கொடுப்பேன். முதலாவது எல்லாருமே உண்டாவது எடுக்கணும் என்று கொடுப்போம். சில நேரத்துல குறைய பேர் சொன்னா நாங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம், வந்து செய்யுங்க. இப்படியான சில விஷயங்கள், சின்ன விடயங்கள் எல்லாம் அவங்க வந்து நாம ரெஸ்பெக்ட் பண்றோமா, மரியாதை கொடுக்குறோமா இல்லையா, என்னண்டாலும் அது எங்களை வந்து பாதிக்க கூடாது. சின்ன சின்ன விடயங்கள் இப்படியான விடயங்கள்ல நாங்க வந்து உங்கள் இகழ்பவர்ல ஈடேற்று மனோபாவத்தை கொண்டிருங்க. எல்லோருக்காகவும் உங்களின் எண்ணங்கள் எப்போது மேன்மையான சுயநலம் இல்லாமலும் இருக்க வேண்டும். எப்போதுமே மேன்மையாகவும் சுயநலம் இல்லாமலும் இருக்க வேண்டும். எப்போதும் அருள்பவராக இருக்கும் உணர்வை கொண்டிருங்க. எப்போதும் சுயம் மாற்றம் இருக்க வேண்டும். பின்னர் உங்களை மேன்மையான செயல்களால், உங்களுடைய சுயமாற்றத்தாலையும் உங்களுடைய மேன்மையான செயலாலையும் மற்றவர்கள் மேன்மையான செயல்களை செய்ய தூண்டுங்க மற்றவங்களுக்கு. அப்போதுதான் நீங்க மற்றவர்களை ஈடேற்றுபவர்கள் என்று அழைக்கப்படுவீங்க. இந்த இப்படியான பல வகையான சூழ்நிலையால அண்மையில ஒரு பெரிய ஒரு சோதனை வந்தது. ஒரு பிரதர் வந்து உடல்நிலை நல்லமில்லாம இருந்தாராம். அவர் ஸ்டேஜ் வந்து மிகவும் அன்பான ஒரு பிரதரா. எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்களா. அப்ப அவர் கட்டாயம் பொடியை விட்டு போகத்தான் வேணும். அவர் எப்படி அதை மேனேஜ் பண்ணினார். இவ்வாறு இருக்கிறது வந்து மற்றாக்களை ஊக்குவிக்கிற மாதிரி இருந்தது அப்படி என்று டிடி கூறுகிறார். So today we have இன்றைக்கு angels here. ஏஞ்சல்ஸ் Kumaris குமாரிஸ் questions to Devi. குமாரிஸ் கேள்வி கேட்க போறாங்க டிடிட்ட. Welcome all of you. எல்லாரும் வாங்கோ. Om Shanti Didi. ஓம் சாந்தி டிடி. So in the beginning of the yajna, ஆரம்ப காலத்துல யக்கியாவில் Maitri from Toronto. மைத்ரி பென் டொரண்டோ. So in the beginning, ஆரம்ப காலத்துல young Kumaris came, and you were also one of them. இளமான குமாரிஸ் நிறைய பேர் வந்தாங்க, நீங்களும் ஒரு ஆள். I'm sure you're seeing some difference. So அதே மாதிரி So we wanted to ask you that the way Baba prepared you in those days for world service,
how can we prepare ourselves? How do we match up to நீங்கள் our உலக vision? சேவைக்காக How do we அந்த get நேரத்துல serious for what comes குமாரியா towards இருக்கும்போது us? எங்களை மாதிரி இருந்தீங்க. இப்ப எங்களை பார்க்கும்போது நாங்களும் உலக மாதாவாக ப்ரிப்பேர் பண்றது, Educated only ஆயத்தப்படுத்துறதுன்னு in the கேக்குறா. past. Yeah, that's true. You know that there are two things. One is ரெண்டு விடயங்கள் in our seeking in the life, என்னத்த எங்கட வாழ்க்கையில நாங்க பாக்குறோம்னு சொல்லி, and the second is our part also. ரெண்டாவது எங்களுடைய பாகம். So when Baba began chanting Om Shanti at his home, பாபா so many வந்து ஓம் telecasts சாந்தி brought சொல்லும்போது children, girls, and you know in those days, அந்த even காலத்துல outside people say, "Oh, satsang is for women." சத்சங் வந்து No satsang பெண்களுக்கானது என்று தான் happened. சொல்லுவாங்க. No brothers really want to பிரதர்ஸுக்கு participate. இல்ல, உண்மையில Mostly அப்படி women என்று came, சொல்லுவாங்க. like Mama came with her auntie and her மம்மா and she வந்தாங்க, was about 15, 16. ஆண்டி மதர் எல்லாம் வந்தாங்க I அப்படின்னு feel that, சொன்னாங்க. part emerges in you. எங்களுடைய You know, பாகம் when I வந்து went of புதுமையாக visiting Baba, வெளிப்படுகின்றது. first time I பாபாட்ட used to know வரும்போது Baba when I was பாபாவை 11 years old. 11 வயசாக I இருக்கும்போது kind of பாபாட்ட started வந்தா meditating. நான் அதை Didn't know much about Shiv Baba, அந்த but அளவுக்கு God எனக்கு தெரியாது accepted சிவபாபாவை. very big. ஆனா And ஆரம்ப nobody காலத்துல says, நான் கடவுள்ல always நம்பிக்கை said to வைத்திருந்தேன். everyone அது who came, மட்டுமல்ல, "You are எப்பொழுதுமே child of God." கடவுள், You know, நான் because வந்து all the நம்பிக்கை steps of வைத்திருந்தேன், Baba, நான் கடவுளின் lot of குழந்தை என்று சொல்லி. dignity, lot of purity, and நல்ல I தூய்மை told இருந்துச்சு. myself that it must be from my Creator. அஹ், I say God இது is வந்து Creator, and I am கடவுள் His என்னை child. உருவாக்குபவர், நான் So I அவர want to குழந்தை. just nurture these அந்த qualities. அளவுக்கு நான் So when I came to this, அதுல வந்து அந்த we have a குவாலிட்டியில lot of gurus நர்ச்சர் at our பண்ணி home, இருந்தேன். lot of gurus. அந்த This வளர்க்கப்பட்டிருந்தேன் festival, அவ்வாறே. this festival, ஒரு it never ஃபெஸ்டிவல், attracted me because இந்த I ஃபெஸ்டிவல் don't அப்படியெல்லாம் வந்தாலும் appreciate கூட things எதுவுமே என்னை but very நான் spiritual, கவரப்படுறது இல்லை. very நான் எப்போதுமே meaningful life. ஆத்மீகமாக, Then my dadis, ஆத்மீகமாகவும் they were கருத்து successful at life. நிறைந்ததாகவும் இருந்தது As soon as I எனக்கு saw them, I said, "Oh, ஆத்மீகம்." டாடி வந்தப்போ very simple, very divine, very நான் பார்த்த pure, உடனே அவ very வந்து loving, மிகவும் எளிமையாக very இருந்தா, understanding." மிகவும் தூய்மையாக So when இருந்தா, they said மிகவும் me that அன்பாகவும் really, இருந்தா அந்த கதைக்கும் but போது. அதுதான் என்னுடைய so whenever they வாழ்க்கையில would ask me, "What's your கவர்ந்தது. aim?" I said, "No, no aim yet." அவங்க Then கேட்கும் don't போது worry, I said, "I haven't decided." என்ன உங்களுடைய But எய்மெண்ட் when கேட்டாங்களா, they அவங்களுடைய come up with that நோக்கம் word, I என்ன என்று really, சொல்லி கேட்டோன்னே I said, எனக்கு Baba, ஒன்றுமே but இல்ல, then தெரியாதுன்னு when it சொன்னாங்களா. comes, அப்ப நீங்க I மேரி said, பண்ண I say போறீங்களா, only திருமணம் like 15 செய்வீங்களான்னு or கேட்க 16, எனக்கு தெரியாது என்று but when சொன்னாங்களாம் I டிடி. start studying, அப்ப டிடி then வந்து they knew 15 I was so வயசு அவ happy, படிச்சு கொண்டிருந்தவாம் nice. அப்போதும். They didn't know much about அப்ப after 14 years when they came out 14 and வயசுக்கு what is வயசு money, what is 14 love, they weren't டாடி எல்லாருமே surprised. வந்தாங்க. 14 வருஷம் தபசியா You know, as முடிஞ்சிட்டு a அதுக்கு பிறகு spokesperson, ஒன்றுமே you felt தெரியல. very அது close. மாதிரி They will come and what kind of points we should use, like because they were very new. அவங்க So the எல்லாத்துலயுமே புதுமை subjects. சேவை ஆரம்பிக்கிற So of காலத்துல course, அவங்களுக்கு எல்லாமே புதுமையாக இருந்தது naturally அவைக்கு. love. ஆமாம், So பாபாவின் Baba is அன்புல so worthy. அன்பு மட்டும் இல்ல, பாபா வந்து Whatever அவையில task he has முதிர்ச்சியாக to give you for future, பண்ணினார். எந்த பணி அவைக்கு கொடுத்தாங்களோ பாபா so அவைக்கு many, many things படிப்பித்தார். I பாபா learned எல்லாத்தையும் from Baba. கற்பித்தார் Will talk அவைக்கு. about which I didn't என்ன know. பணி கொடுத்தாரோ அவை எல்லாத்துக்கும் I அவர் learned cooking and I கற்பித்தார். learned traveling. I அப்ப learned அது so மாதிரி many டிடி things சொன்னா, அவ which குக் பண்ணனாவாம், I didn't think that I would do in my life. பிரயாணம் செய்யறதுக்கு பழகி So கொண்டாவாம். don't forget that it's only வீட்டுல Baba ஒரு which can நாளும் குக் task. பண்ணலையாம். But if you are really following Baba, பாபாவை the நீங்க brilliance of பின்பற்றும் the போது wisdom, the maturity of the ஞானம் wisdom, வந்து உங்களை முதிர்ச்சி it அடைய will hit which செய்யும். whole family இந்த முழு will start குடும்பமும் to say, well, how can she, if so much, how can she
உங்களுக்கு decided சேவமான of course அப்ப முழு the whole குடும்பமுமே family was அஹ், inspired by that. இதால So whatever success ஊக்கமளிக்கப்பட்டாங்களாம். இப்படி எப்படி வந்துட்டா இது என்ன மாதிரி அப்படி என்று சொல்லி எல்லோருமே ஊக்கமளிக்கப்பட்டாங்களாம் டிடியால. knowing God, பாபாவை what was the value of கண்டுகொள்றது, dedication? பாபாவின் ஜக்கியா என்ற Also, பெருமதி. what Baba told me that அத்துடன் பாபா this is என்ன a very கூறினார் என்று loving சொன்னா, in the family இது மிகவும் அன்பாக where அன்பாக children இருந்தது, feel attached அலௌகிகமும் because லௌகிகளையும் we are not அதே detached நேரம் anymore. பெற்றற்றும் There இருந்தாங்களாம். increases into attachment. நீங்கள் And பெற்றற்று when this இருக்கலை என்றால் அது attachment உங்களுக்கு has their difficulties, பற்றுள்ளதாக இருக்கும். so ஆகவே I would பற்றுள்ளதாக suggest that இருந்தா இதை உங்களுக்கு if you are all nurturing நாங்கள் such சஜஸ்ட் talents from பண்றோம். Murali, நீங்கள் it's very good. முரளில எல்லாத்தையும் Love for நீங்கள் Baba, பராமரித்துக் கொள்றதுக்கு but எடுங்கோ, having a teaching பாபாவோட that is அன்பாக very இருங்கோ. polite and respectful, இதுல நீங்கள் but also மிகவும் just be very, very ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருங்கள், அதோட டிட்டாச் ஆயிருங்க, one of the பற்றட்டு best இருங்கோ. quality one can have in life ஒன்று நல்ல குவாலிட்டி is to என்னண்டா learn. நீங்கள் I கற்கிறது. never think I know everything. நான் I ஒருபோதுமே never thought in my life. சிந்திக்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியுமென்று. Learn இப்பவும் many words, நான் many அதான் things, படிக்கிறேன். how to give என்னத்தை different points. So எப்படி more நான் words, more you அஹ், give, பல and வேறுபட்ட internally கருத்துக்களை also you are எவ்வாறு satisfied கூறுவது என்று எப்போதுமே because you are படித்துக் successful. கொண்டிருப்பேன். And the whole family, Baba and பாபா Murali அண்ட் முழு also feels குடும்பமும் happy with our அவையிலும் சந்தோஷம் அடைவாங்க. Mm. So this is what examination every day. இதுதான் ஒவ்வொரு நாளும் எக்ஸாமினேஷன் அப்படின்னு Om கேக்குறாங்க. Shanti Didi. ஓம் சாந்தி You டிடி. know, I didn't have the chance to meet the daddies. Marina from மெரினா, Vancouver now. வாncouவர். So I never had the chance to meet the daddies, Brahma Baba, or even Mama. ஒரு நாளும் நான் தாதி பிரம்மபாம்பா ஒருத்தரையுமே மீட் பண்ணல. உங்களை மீட் பண்ணும்போது All of us of dedication and நீங்க எல்லா அர்ப்பணமும் செய்திருக்கீங்க. your love for Baba increase and change. உங்களுடைய Following is பாபாவுல வச்சிருக்கிற அன்பு அதிகரித்து எங்களை மாற்றமடைய செய்தது. time. To increase love for Baba. பாபாவின் அன்பை எவ்வாறு அதிகரித்துக் கொள்றது என்று சொன்னா, நீங்கள் உங்கள் அன்பை அதிகரித்துக் கொள்ளுங்க. Always think about Baba. எப்போதுமே பாபா ஒரு உருவாக்குறவர், அவர் எங்களை பராமரிக்கிறார். நான் என்னுடைய வாழ்க்கையில இதை அனுபவம் செய்கிறேன். பாபா கரண் கரவர் பாபா. நாங்கள் புகழ்றது என்று இல்ல, வார்த்தையால சொல்றது இல்ல. பாபா என்னோட இருக்கீங்க, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படி என்று நீங்கள் என்னத்தை அனுபவம் செய்யறீங்க, என்னத்தை பெற்றுக்கொள்றீங்க, இவ்வாறு நீங்கள் சொல்லும் போது பாபா உங்களை அவ்வாறு உருவாக்குவார். உங்களுடைய வயசண்டு இல்ல, இந்த உடம்பண்டு எல்லாமே பாபா. பிறகு எங்க இந்த அன்பு போகும்? நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேணும். அன்பு மிக மகத்தானது ஒன்று, மகத்தான சக்தி. எவ்வளவுக்கு நீங்கள் வளர்ந்து கொண்டு சொல்றீங்களோ, ஒன்று குடும்பத்தின் அன்பு. இந்தியாவுக்கு போகும்போது சில ஆத்மாக்கள் வருவாங்க. 25 வருஷம் ஞானத்தில் இருந்தார்கள். அப்படியான ஆட்கள் எல்லாம் வருவாங்க. 25 வருஷமா நான் உங்களை பார்க்கவே இல்லை, ஞானத்தில் இருக்க நான் உங்களை ஒருபோதும் பார்க்க இல்லை. அப்படியா
அப்படியான ஆக்கள் வரும்போது கேட்பாங்க, நான் உங்களை டச் பண்ணட்டேன் அப்படின்னெல்லாம் கேட்பாங்களாம். So much love, so much love. அப்ப அவங்கள அதிகமான அன்பை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. But also அப்ப what அவங்க I வந்து feel, பாபாட்ட குரோச எல்லாட்டியும் நீங்கள் which என்னத்தை is in them, பெற்றுக்கொள்ளுறீங்களோ, others will என்னத்தை also. நீங்கள் உங்கள்ட்ட இருக்கோ, So மற்றாக்களும் this is அதை not about உணர்ந்து Baba, but உணர்றாங்க. you know, பாபாவுல மட்டும் what அன்பண்டு creates, இல்ல, Baba creates. பாபா வந்து And பெருமதியானதாக so உருவாக்குறார். much love. இது வந்து Amazing. குடும்பத்தின் அன்பு. இது வந்து அமேசிங்காக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. Om Shanti Didi. ஓம் சாந்தி டிடி. My name is Payal. பயல், Didi, I want to know your experience. உங்களுடைய How அனுபவம் எனக்கு Baba தெரிய வேணும். uses you as an instrument to fulfill the desires of devotees and to sustain the yajna? And is there a specific experience when Baba used? எப்படி பாபா உங்களை How do we பயன்படுத்துகிறார் prepare ourselves ஆ, so that Baba can use us பக்தர்களின் in the ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு? மற்றது எப்படி எங்களை ஆயத்தப்படுத்துறார் பாபா? Mind. மற்றது எங்களை எப்படி பாபா ஆயத்தப்படுத்துறார் பக்தர்களுக்கு ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு? Whenever, once you are in remembrance of Baba in soul consciousness, பாபாவுண்ட நிரம்பரத்துல நீங்க ஆத்ம உணர்வுல இருக்கும்போது இது வந்து இயல்பாகவே இருக்க வேண்டும். 6 years, in 6 months, it has to be 6 years. 3 வயசு But the way the child குழந்தை, grows, that's 3 how மாத Baba குழந்தை is. 6 வயசு மாதிரி இருக்காது. ஸோ அவங்க வளர வேணும். அது மாதிரி நாங்க வந்து மிகவும் ஃபாஸ்டா போகணும் அப்படி என்று எனக்கு ஒன்றும் இருக்கையில, நான் எல்லாம் செய்யல புரிந்து கொண்டு தான் எல்லாம் விவேகமாகத்தான் செய்வேன். பெரும்பாலான நேரத்துல எனக்கு நைட் டைம்ல நித்திரை இல்லை என்று சொன்னா எனக்கு கவலைப்படுறது இல்லை. And I just feel that நான் உணருவேன் some service Baba is taking. பாபா வந்து சில ஆத்மாக்களுக்கான சேவைக்காக என்னை எவ்வாறு வைத்திருக்கிறார். யாரோ ஒரு பக்தர்களுக்கு யாருக்கோ ஏதோ ஒரு சக்காஸ் தேவைப்படுகிறது, எனக்கு நித்திரை வரல என்று சொன்னா நான் 2-3 மணித்தியாலங்கள் தான் நித்திரை கொண்டாலும் கூட நான் அவ்வாறு நித்திரை வரலை என்று சொன்னா அப்படித்தான் நான் நினைப்பேன். Heard about purity. நான் கியானில் இருக்கும் போது தூய்மை என்று சொல்லி கேள்விப்படும் போது Power of purity, not only me, but all those கருவியல் சொன்னாங்க, நீங்கள் for the world service. இந்த தூய்மையை வந்து நான் வந்து கருவியாக இருந்து இந்த உலக சேவைக்காக பயன்படுத்த வேணும் என்று Our purity, பாபா வந்து எங்களுடைய தூய்மையை பயன்படுத்துறார். whatever we பாபா எங்களுடைய அமைதியை பயன்படுத்துறார். என்ன எங்களோட விசேஷத்தன்மையோ அதையெல்லாம் பாபா பயன்படுத்துகிறார். there is one is speciality. ஒன்று வந்து ஸ்பெஷாலிட்டி, இன்னொன்று வந்து எங்களுடைய ஸ்கில். Specialties are like விசேஷம் என்று சொன்னா caring and you மிகவும் அன்பாக இருக்கும். and skill is like some have computer skill or ஆம், speaking or very different kind of skill. ஸ்கில் என்று சொன்னா கம்ப்யூட்டர் ஸ்கில்லா இல்லாட்டி அப்படி வேறுபட்டதெல்லாம் இருக்கும். ஆகவே நாங்கள் வளர்ந்து பிராமணர் எங்களுடைய வளர்ச்சி Help you, Lord. பாபா வந்து எங்களுக்கு நிறைய உதவிகளை செய்கிறார். உங்களுடைய ஆழமான அர்ப்பணிப்பை பாபா பார்ப்பார். Someone we feel is that worthy one. பாபா வந்து பெருமதியான ஆக்களை வந்து அவ்வாறு பார்க்கிறார். பாபா வந்து கட்டாயம் வந்து எங்களுடைய பெருமதியை பார்க்கிறார். In us, எங்களெல்லாம் நிரப்பிக் கொள்ளுறார். எங்கள் மூலம் செய்விக்கிறார். Baba will do that. பாபா எங்கள் மூலமா செய்விக்கிறார். Om Shanti Didi. ஓம் சாந்தி டி. Amy.
എന്റെ പോ- എന്റെ പേര് What is ഡൂമി. Dhumi? Dhumi. ഡൂമി. I always say Maitri's little sister. Didi சொல்றா மைத்ரி Yeah. சிஸ்டர் சின்ன Didi, சிஸ்டர். Baba says to have a balanced பாபா stage சொன்னார் between praise and defamation. ஆ So how do I keep பெருமைக்கும் the same குற்றம் stage when we don't சாட்டுறதுக்கும் praise எப்படி நாங்கள் or பேலன்ஸா defame? சமநிலைப்படுத்துற அது எவ்வாறு என்று கேக்குறாங்க. When I hear my praise, which people do little extra always, right? So what I do, என்னைய I பற்றி analyze நான் my heart. ஆக்கள் வந்து என்னுடைய பிரைஸ சொல்லும் அந்த What பெருமையை people do சொல்லும் போது extra this. அதிகமா Then I சொல்லுவாங்க. take it நான் into அதை my homework அண்டர்லைன் and write பண்ணுவேன். down. அதை I have நான் to வந்து understand. வீட்டு That பயிற்சியா is, it's வைத்துக்கொண்டு not I disappoint நான் anyone. நான் This மற்றாக்களை world is very big, so I don't குற்றம் have to be kind. டிசப்பாயின்மெண்ட் அவங்கள So மனம் the praise I தளராம take as வச்சு கொள்ள homework for மாட்டேன். myself. The அந்த same thing, if புகழை வந்து நான் வந்து என்னுடைய வீட்டு பயிற்சியா வச்சு கொள்ளுவேன். if someone has a sanskar or someone has குற்றம் சாட்டுறண்டா some person யாருக்காவது not அவையண்ட too many பழக்க people, few வழக்கங்கள் people do feel that she is இல்லாட்டி very அவையண்ட kind. உணர்வுகள் Why she is always in front? Why she has to be ஏன்னா everybody அந்த call her name? ஏன் Why she has அவங்களோட to become? So அவங்களுடைய I give பேரை ஒரே lot of love கூப்பிடுறாங்க. and I try to see இப்படியான those ஆட்களுக்கு people ஏன் very இவ எந்த rarely பேரை ஒரே கூப்பிடுறாங்க and டாடிஜி like அப்படி take என்று it சொன்னா into அவைக்கு வந்து practice. சில நேரத்துல That when ஒரு she come பொறாமை and you கொஞ்சம் sit there, பொறாமை no, ஏற்படும். no, no, you sit. அப்ப And she learned from there how to respect, அதுல how இருந்து to அவ love. So கற்றுக்கொண்டா. those who have அப்ப very deep அப்படியான into ஆட்களுக்கு நாங்க நீங்க இருங்கோ devotion, நீங்க இருங்கோன்னு முன்னுரிமை கொடுக்கும் போது we don't have to take it. நாம அவங்க சொல்றத எடுக்க கூடாது. அவங்களுக்கு முன்னுரிமை What கொடுப்போம். Baba அதுல says இருந்து அவங்க to அதுல கற்றுக்கொள்ளுவாங்க. அது பாபா Baba says நம்மள he எப்படி has faith. பாக்குறார். So that I ஆகவே have. So all the Bharatvasis are there. எங்களுடைய Not பாரத் many வாசி committees அங்கேயும் sitting in. இருக்கிறாங்க. Few instruments are there. இங்க சில Like Baba இன்ஸ்ட்ருமெண்ட்டும் says, இருக்காங்க அங்க. oh no, சில you are not சொல்லுவாங்க right instruments because நீங்கள் you ஒரு are not சரியான serving the கருவி country. You இல்ல. are serving your own நீங்க people. வந்து உங்களுடைய சொந்த ஆக்களுக்கு So something like that. சொந்த Then I said, oh sure. ஆக்களுக்கு மட்டும் சேவை I am பண்றீங்கன்னு ready to சொல்லுவாங்க. go to Bharat any day. அப்ப But நான் Baba has to ஓம் tell me. நான் வந்து Baba பாரத்துக்கு said, போக சரி. I am ஆனா here. பாபா எனக்கு சொல்ல And வேணும். if Baba பாபா says என்னை to இங்க me, I அனுப்பியிருக்கிறார். will not take நான் any இங்கே suitcase. இருக்கிறேன். I will just take flight and go because I love Bharat. அப்ப So நான் ரெடியா any இருக்கிறேன் kind of பாரத்துக்கு போக. எனக்கு accusations, விருப்பம். அப்ப defamation, accusation இப்படியான for some days will குற்றங்கள் வரும். then defamation. But for me, I remain unshakable. Sometimes நான் one day வந்து someone went and ஆட்ட said அசைக்க something, முடியாதவே இருப்பேன். and that was not true at all. So Dadi, அது வந்து உண்மை அல்ல. I said, well, I didn't தாதி say it, but கூப்பிட்டாங்க. if you want to make sure and ஆமாம், find out, you இத have to பற்றி found பார்க்கணும் out என்று சொன்னா that நீங்கள் is இத true or not. இதை என்ன நடந்ததுன்னு So she உண்மையில called me. கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்க. But தாதி I ஒருக்கா know, I கூப்பிட்டு told her சொன்னாங்க. from beginning. ஆரம்பத்துல இருந்தே Why நான் you so சொன்னேன் more? She said, but my lot of நீங்க கூட. time was wasted. அப்ப So I said that then you had to trust me because you know அப்ப that I நிறைய try not நேரம் to lie. இப்படியான குற்றம் I think சாட்டுறதுகளுக்காக sometimes இப்படி you have to நேரத்தை stay in வீணாக்குறது your அப்படின்னு truth, your சொல்றா integrity, your டிடி. whatever. உங்களுடைய That's உண்மை what that's what we உங்களுடைய should. So why எல்லாம் I should be அப்படியே உங்களுக்குள்ள இருந்தா shaken by anything, ஏன் right? நாங்க So from ஆட்டு today onwards, அசைக்கப்பட வேணும். that's what you have to do. நீங்கள் என்னத்தை செய்ய வேணுமோ அதையே செய்யறீங்க. நாங்கள் உண்மையாக நேர்மையாக அப்படியே இருக்கும் போனால் ஆட்டு அசைக்க முடியாதாக இருப்போம். Om Shanti Didi. ஓம் சாந்தி My டிடி. name is Pooja from பூஜா Sharjah. பென். Actually, I wasn't prepared to ask you questions, but since I've been here, I mean, heard that you said when you were young, you know your destiny. But at the same time, when I was at certain age, I know my destiny as well, and I decided what I want to do with my life. But என்னுடைய there are நோக்கம் situations when you don't know, like you are going with the flow, or this is how my drama was fixed to do எனக்கு தெரியும் என்னுடைய டெஸ்டினி இதுதான் என்று சொல்லி போறது. உங்களதுக்கும் இப்படி நீங்களும் இருந்தீங்க.
எப்படி So now லொக்கிக் லைஃபுக்கும் உங்களதுக்கும் you're happy with your role, no? லொக்கிக்கும் அலோக்கிக்கும் என்ன மாதிரி நீங்க பேலன்ஸ் பண்ணினீங்கன்னு And I கேக்குறாங்க. would definitely inspire நீங்க your நிச்சயிக்கப்பட்டுட்டீங்க who are உங்களுடைய doing ரோட்லன்னு சொல்லி wonderful in கேட்டாங்க. kitchen and doing, but also do some more spiritual service also. Because நானும் you வந்து already told you can ஊக்கமளிக்கப்பட்டேன். teach, you can go out, give நீங்க lectures, வந்து ஒரே teach lot of கிச்சன்ல people. இருக்கணும்ல And that's நீங்கள் what வந்து Brahma Baba, நீங்க you know, டீச் wanted to பண்ணுங்கோ do that. வெளியால There was so லெக்சர் much பண்ணுங்கோ போய் information of அப்படின்றலாம் Brahma Kumaris when he சொல்றாங்க. came in Gyan. கியானுக்கு So வந்தப்போ Baba அதுதான் always பிரம்ம used to பாபால say, I want journalist, I want this நான் one, I பாபா want எப்போதுமே wonderful சொல்வேன் writer, நான் but வந்து not ஜேர்னலிஸ்டா like இருக்க வேணாம், Edison. He என்னுடைய used to ask, மெஜஸ்டிக்கா so இருக்கு I இப்படி என்று wanted to சொல்லி finish பாபா that course எந்த and டோட்டர்ஸ் finally எல்லாம் I அப்படி did it. படிக்க வேணும் So அப்படி in என்று that சொல்லி course, எல்லாரையும் newspaper ஊக்கப்படுத்தினாராம் used to பிரம்மா present, பாபா. I will say, but what you are thinking about Brahma Kumaris இப்ப isn't correct. பிரம்மகுமாரிஸ பற்றி என்ன Because I நினைக்கிறீங்க have, and அப்படி என்று சொன்னா I have education, I நான் know வந்து what is right, what is wrong. படித்திருக்கிறேன். இப்ப And நான் my என்ன செய்ய family also வேணுமென்று isn't there. என்னுடைய And குடும்பமும் so அங்கு if இருக்கிறது. something சில happen, சில it will be விடயங்கள் because of நடந்தால் principles. அங்க The way வந்து people ஞானம் interact, how the people put this அங்க into their life, பிரின்சிபல் that is very அவையின் basic வாழ்க்கையின் principle. The தொடர்புக்கு whole organization அவையின் runs like that. இன்டராக்ட் பண்ணி So கொண்டு that's why வர்றாங்க. அது head of organization listen, principles of organization, so what is எங்களுடைய ஆர்கனைசேஷன் நாலேஜ what's கேட்கலாம். developing in the நாங்களுடைய mind for எங்களுடைய cities in Canada, orga- that we should do it little bit more specialize in, நாங்கள் கொஞ்சம் maybe விசேஷமாக செய்ய வேணும். somebody can do teachers training for whole Canada. யாராவது வந்தா வந்திருக்கணும் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் ட்ரைனிங்குக்கு போக கனடாவில் நம்மட கண்டெக்ட் ஆக்களுக்கு இவ்வாறு எல்லாத்தையும் நான் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. There was rationing. இளமையாக Rationing, இருக்கும் you should போது only get this much sugar, this much, because after partition, நீங்க வந்து பார்ட்டிஷன் they would வந்தா say, பிறகு "You இந்தியாவில் require more sugar." So நிறைய everyone drinks அவியல் tea, வந்து chai, and then toli, and so I will call சுகர் minister, and I will say, "Well, I am from this மினிஸ்டரை கூப்பிட்டு organization. எங்களுடைய Can you come and see me?" ஆர்கனைசேஷன்ல உங்களை வந்து Because I பார்க்கலாமா know என்று she சொல்லி is கேட்டாங்களாம். she's an educated டிடி person, and அப்ப she அவங்களுக்கு knows. தெரியுமாம் So I will டிடி go and I will வந்து present and say, ஒரு "Well, this is படித்த our ஒரு ஆளுண்டு. principle, these are our aim objects, இது எங்களுடைய and we have கொள்கையும் a request, and நோக்கமும் that is, can you increase the quota for our எங்களுடைய organization?" ஆர்கனைசேஷனுக்கு ஒரு கோட்டா தர முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டாங்களாம். So Baba gave me blessing that பாபா வந்து wherever you ஆசீர்வாதம் go for கொடுத்தாங்களாம். vikas, no நீங்க matter how எந்த much ஒரு if you பணிவியோட have நீங்க devotion, எங்கேயாவது போனாலும், so அதாவது நீங்க ஆத்ம like உணர்வோட okay, போனால் now I'm going to எல்லாம் I சரியாகும். want to see Kanyas doing that இது more வந்து because குமாரிகள் Baba எல்லாரும் told me இதை செய்யக்கூடியதாக how that காணக்கூடியதாக can be இருந்தது. creating some kind of new service இவ்வாறு in that புதுமையான சேவையை not just to உருவாக்குங்கோ. Kanyas, but to everyone. ஒவ்வொரு So there are கன்னியாசுக்கு skills மட்டுமல்ல that எல்லோருக்கும் நிறைய we have ஸ்கில் recently been able to see ப்ரொஃபஷன்ல இருக்கக்கூடிய இந்த இப்படியான kind of ப்ரொஃபஷன்ல progress இருக்கக்கூடிய மாதிரி and இருந்துச்சு. very nice person. யூகல்ஸ் Anubhuti, then he went to அனுபூத்தியில London. லண்டனுக்கு போனாங்க. Many such people are being served. நிறைய நிறைய Yes, பேருக்கு சேவை செய்யறாங்க. we all அவ்வாறு like to do it. No? நீங்கள் I எல்லோருமே அதை would செய்யறீங்க suggest இல்லையா? you are very helpful. இது மிகவும் Also உதவிகரமாக together, இருக்கும். but balance it somewhere. நீங்கள் எல்லா You இடமும் both பேலன்ஸ் can go. பண்ணணும். This is very, very important. மிகவும் But மிகவும் there is lot முக்கியம். of waiting for நிறைய all ஒரே services. கிச்சனில் மட்டும் இருக்கையில எல்லா இடத்துலயும் But போய் you சேவை have செய்து choice பேலன்ஸ் to பண்ணணும் be அப்படின்னு டிடி சொல்லுறா. committed. நீங்கள் Also, வந்து when you are at home, நீங்க you வீட்டில் should இருந்தாலும் surrender, Baba said. நீங்கள் So வந்து surrender பாபாட means you don't அர்ப்பணிக்கிற only have to குழந்தை, அர்ப்பணித்த pack my குழந்தை. bags and come and sit center. சரண்டர் You என்றது can நான் பேக்க do தூக்கி கொண்டு the சென்டர்ல mission இருக்கிறதான்ட்டு இல்ல. he was in the family. உம், And he was considered surrendered. உம், Even it's not that he had to be at
there are many souls ஒரு living in them, பிரதர் and வந்து we consider them as surrender. குடும்பத்துல இருக்கிறார், But அவர் வந்து there are சரண்ட souls மாதிரித்தான் wherever இருக்கிறார். is சிலர் required, வந்து they are required. Then we அவங்களோட say, okay, பாகம் what அவ்வாறு is the time இருக்கிறார், for அது you to தேவை என்று come சொன்னா to இப்ப get அவங்களுடைய free Baba's at Baba's service? Only பாபாட your permission. சேவை என்ற சேவைக்கு So மட்டும்தான் it என்று will be சொன்னா really good choice. நீங்க And you வந்து are very நல்ல good. சாய்ஸ், Feel happy to see you. நல்ல ஒரு சாய்ஸா நீங்க தெரிவு செய்திருக்கீங்க. உங்களை பார்க்கறதுல சந்தோஷம் அடைகிறேன் என்று சொல்றாங்க. Om Shanti Mohini Didi. ஓம் சாந்தி டிடி. This is Sarah from Sarah. Scarborough, Canada. ஸ்காப்ரோ கனடா. It's lovely to be in your presence. We see you every night on Avyakti Parivar. அவ்வியக்தி It's a different பரிவாரில் feeling when we get to sit with you. So thank you for being here. உங்களை ஒவ்வொரு நாளும் பார்க்கறது, ஆனா இப்படி இருக்கையில சந்தோஷம். And Baba actually spoke about it in last week's Avyakt Murli. அவ்வியக்தி முறையில் பாபா கதைத்தார் லாஸ்ட் முரளி. So Baba was saying that we children, we make sincere efforts from our hearts. எங்களுடைய முயற்சி வந்து எங்களுடைய இதயபூர்வமாக செய்கிறோம், பாபாவுக்கு சமமாக வர வேணுமென்று. எதிர்ப்புகள் வர்றது, கர்ம கணக்குகள் இருக்குது. பாபா வழிமுறையையும் காட்டுறார். பாருங்கோ பார்க்க வேணா, கேளுங்கோ கேட்க வேணா. இதையெல்லாம் பாபா செய்யற வழிமுறையெல்லாம் இவ்வாறு தந்திருக்கிற, எவ்வாறு நான் இதை சரியான மெதட்ல செய்யறது? இதுல பிராமண்ட எல்லா விடயமும் செய்யறோம். சில நேரத்துல மிகவும் கஷ்டமா இருக்குது, நாங்கள் பார்த்தும் பார்க்காம மாதிரி இருக்கிறது. இது எங்களுக்கு பாதிப்பை தருது. எப்படி நான் அதை சரியான விதத்துல செய்யறது என்று சொல்லி கேக்குறாங்க. As I had been consistent in நான் வந்து தொடர்ச்சியும் இருக்கும் போது அவ்வியக்த பரிவாரில் ஒவ்வொரு ஈவினிங் ஒவ்வொரு பின்னேரமும் சேரா வந்த ஒரு நாளுமே மிஸ் பண்றது இல்லை. அவ பாபாவில் அன்பா இருக்கிற அவட தூய்மை. நியூயார்க்குக்கு 2 தரம் வந்திருக்கிறா, ஒரு மாதம் வந்திருந்தவ ஃபேமிலியோட வந்திருந்து எல்லாமே நன்றாக செய்தா. நியூயார்க்ல வந்திருந்தாவா. அவங்களுடைய லௌகிக குடும்பமும் இளம் பிள்ளைகளாகவும் இருக்கா. அவக்கு அவ பாபாட ஜக்கியாக்கும் அதிகமாக சேவை செய்யறா. ஞானத்தை சரியான விதத்துல புரிந்து கொள்றா. அவட லௌகிக் உலகத்துல அவட ஜாப் வந்து இது வந்து கலியுகம். மற்றவங்கள் ஏதாவது செய்தா, என்ன நடத்தைகள் செய்தாலும் அதை நாங்கள் எதிர்பார்க்க கூடாது. பாபாட ஞானம் இருக்குது எங்களுக்கு. இது மிகவும் தமோகுணியான உலகம், நிறைய விகாரங்கள் உள்ள உலகம். இந்த காத்து கூட சில நேரத்துல நல்ல துப்புரவாக இல்லை, அப்படியான சூழல். இதுல வந்து நான் வந்து merge பண்ணக்கூடாது, மூழ்க கூடாது அதுக்குள்ள. அதை எதையுமே நான் எடுத்துக்கொள்ள கூடாது. அதுக்குள்ள நான் மூழ்கிட்டேன் என்று சொன்னா நீங்க பாருங்க, நான் பார்க்க தேவையில்லை. என்னத்த பாபா சொன்னார் என்று சொன்னா,
நீங்க ஞானத்தை Manmana கடியுங்க. bhava, but மன்மனா பவ. So மற்றது take the methods மனது from your early. மனம் மூலமா சிந்தனை செய்யுங்க. What you seeing, you're not seeing. Like என்னத்தை நீங்க you should பாக்குறீங்களோ அதை change பார்க்க what வேணாம். Baba is telling us. என்னத்தை நீங்க பாக்குறீங்க, என்ன See, பாபா உங்களுக்கு this சொல்லுறார் is what என்றத we need to பாருங்க. tell. Emerge சத்திய what Baba யுகத்தை is saying. நீங்க அதுல என்ன Emerge பாபா into சொன்னார் that. என்று சொல்லி அதை Yes, நீங்க Baba. வெளிக்கொணருங்க, அதை கொண்டு வாருங்க, But merge during பண்ணுங்கோ, அதுல that, மூழ்கி இருங்கோ. but you are hearing also what Baba is saying. நீங்க கேளுங்க. So merging is of course one thing. ஆமா, But மூழ்கி merge இருக்கிறது that ஒரு means that ஒரு how to விடயம். learn it. ஏன் நான் அதை Right? That's not கேட்க possible. வேணும், ஆனா நான் வந்து Let me emerge what I have to do. Right? என்னத்தை நான் செய்ய வேணும் என்றதுல மூழ்கி இருங்கோ. Through words, with வார்த்தைகள் the eyes, கண்களால Some வெளிப்படுத்துங்கோ. of the things you can சில avoid, வந்து some you can நாங்கள் avoid. It's in அஹ், front of you. But இல்லாம that's செய்யலாம், why சிலது also எங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு வருது. Baba is asking you to, அப்ப like அதை exercise, எனக்கு முன்னால not வாரத்தை exercise பாருங்கோ, situation. பாபா When we என்னத்த just செய்ய come சொல்லியண்டு here and கேட்கிறாருண்டு. be alone, அப்ப நாங்கள் it's வந்து different. So I will just become so ட்ராவல் soft, பண்றோம் so எல்லோன்னு lovely, சொன்னா and I will ஒருக்கா. look at that person அப்ப with நான் such டிடி வந்து compassion, so ட்ராவல் understand. தனிய Not like, but ட்ராவல் provide. பண்ணி போறாவாம். Changes போய்க்க start happening. சரியான ஆத்ம This is உணர்வுல also இருந்தாங்களாம். practical. தீதியை This is not பார்க்கும்போது like அவங்கள மாற்றத்தை this is காணக்கூடியதாக practical இருந்துச்சாம். what's going on now. அப்ப டிடி இருந்து கொண்டிருக்கிறா, When அதுல these இருந்து people கொண்டிருந்தாவாம். come என்ன and they நடக்குது take their சிவபாபா phone and they என்று start சொல்லு. silent. I didn't say anything. You can't say, right? அப்ப நாங்கள் When ஒன்றும் these people சொல்லல. come அவங்க and அவங்களோட சாப்பாடு same எடுத்து happened வெளியால in வச்சு the flight. சாப்பிட்டாங்களாம். They ஆனா used ஒருக்கா to be in one ஃப்ளைட்டில் place, no smoking. But அவங்களுக்கு one வந்து that was that time smoking. ஒரு ஆள் So வந்து drinking, smoking. அவங்க 1 hour குடிக்கிறது 1 hour flight. ஃப்ளைட்டில் The person ஸ்மோக் was பண்றதா. எனக்கு smoking. டிடிக்கு I பக்கத்துல can't இருக்கிறவ stand ஸ்மோக் smoking. பண்ணனா So I டிடிக்கு அவங்க first பக்கத்துல understood what இருக்கவே it is. முடியலையாம். So அப்ப that my டிடி வந்து smoke doesn't reach me. அந்த Smell ஸ்மோக் doesn't பண்றது reach me. So டிடிக்கு I did போக it with very kindly. அடையாத மாதிரி And டிடி வந்து he asked me, "What சரீரமற்ற smoking நிலைக்கு bother you?" போயிட்டாவாம். I அப்ப அவர் said, "Of கேட்டாராம், course." அந்த I won't ஸ்மோக் smoke. வந்து என்னை உங்களுக்கு Definitely. In other கஷ்டப்படுத்துதான்னு sessions, we keep கேட்டாங்களாம். giving gyan. எஸ் We என்று say சொல்லி சொன்னாங்களாம். அதுக்கு smoking பிறகு is அவங்க not good. செய்யலையாம். Smoking is not healthy. And the flight landed, he's still smoking. அப்ப So அந்த that ரிசர்ச் kind of ஸ்மோக்கிங் நல்லமில்ல, ஸ்மோக்கிங் நாட் குட் words என்று are யாரோ ஒரு very, ஆள் very சொல்லி effective கொண்டிருந்தாவா ஒரு if you சிஸ்டர். have reaction. அப்ப But you keep your stage such that you உங்களுடைய feel the vibration. ஸ்டேஜ் அப்படி, உங்களுடைய ஸ்திதிய Respect. அந்த உணர்வோட வச்சு கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா அவங்க எங்களுக்கு மரியாதை தருவாங்க. So increase your capacity. உங்களுடைய When ஸ்திதியின் you know those things, கொள்ளளவை and also remember அதிகரித்துக் கொள்ளுங்கோ. that அத்துடன் service is நினைவில் also through me. நினைவில் கொள்ளுங்க, It is not சேவை my வந்து stage and என்னூடாக என்னுடைய the ஸ்திதியின் service மூலமாக is நடக்கும் person. அப்படின்னு So நினைவுல if you வைத்துக் keep கொள்ளுங்கோ. that feel, you are busy. நீங்க வந்து Practicing உங்களுடைய is practicing. நோக்கத்தை So விமுறமாக practicing is வைத்துக் rest. கொள்ளுங்கோ. இதுல Just பயிற்சியில can do இடுங்கோ, that நினைவுல வச்சு கொள்ளுங்கோ. imagining what is அப்ப happening இதுல நீங்கள் should கூட be happening. மூழ்கி இருக்கக்கூடியதாக இருக்கும், Right? இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. Oh, what is that? Om Shanti Didi. ஓம் சாந்தி My டிடி. name is Janvi from Toronto. ஜான்வி, My டொரண்டோ. question is, how can we remain constantly cheerful all the time and be cooperative with எப்படி everyone, எல்லா even when in நேரமும் difficult situations and in the எல்லா outside world, நேரமும் when everyone is not எப்படி cooperative with us? மலர்ந்த முகத்தோட இருக்கிறது, கஷ்டமான சூழ்நிலை என்றாலும் You should feel very good. எப்படி It இருக்கிறதுன்னு is கேக்குறா. said that நீங்க how மிகவும் to remain cheerful. நல்லதாக Cheerfulness வச்சுக்கொள்ளுங்க. is your inner Cheerful, contentment. It's not coming மலர்ந்த from outside. முகம் பண்றது உங்களே Consistency உங்க of உள்முகம், happiness. உள் திருப்தியில Never இருக்கிறது, becoming வெளியில complete இருந்து and வாரது இல்ல. very cheerful. நீங்க It's வந்து temporary. முழுமையாகும் போது நீங்கள் வந்து Contentment. மலர்ந்த Your முகத்தோடையும் இருப்பீங்க. contentment is with your complete. As
much you think திருப்தியாக about இருக்கிறது certain என்றது things. உங்களுடைய But if you're depending on others, முழுமை then you தன்மையை cannot be காட்டுகிறது. fulfilled. நீங்க So as மெட்டாக்கள்னா much you தங்கி become இருக்கிறது effort, இல்லை. be நீங்கள் very யார் careful. நீங்கள் வந்து முழுமையாக So இருக்கும்போது this was really நீங்கள் வந்து மலர்ந்த முகத்தோடு இருப்பீங்க. when I wake up in the whenever I go for study, நான் வந்து that எழுப்பும் போது mirror is always there. அங்க வந்து And I look at, கண்ணாடி oh, இருக்கு. I look so beautiful. நான் பாப்பனோ நான் மிகவும் அழகாக இருக்கிறேன், And so நான் when மிகவும் I'm feeling ஒளிர்ந்து like that, கொண்டிருக்கிறேன், நான் I'm நல்ல feeling very happy பிரைட்டா in my இருக்கிறேன், face நல்ல and ஒளிமயமா so இருக்கிறேன் really அப்படி என்று beautiful. நான் பார்ப்பேன் கண்ணாடிக்கு போகும்போது எழும்பினுடனே So அப்படி see, நினைப்பேன். this whole thing of இப்படியான முழு it is விடயங்களும் coming to you from outside, right? வெளியால இருந்து வாரது இல்லை Our எதுவுமே. Dadi Prakash Mani, நம்ம we sit தாதி in the பிரகாஷ் courtyard. மணி கோட்டியாட்டில் People are இருக்கும் telling போது good morning, good எல்லோரும் morning, வந்து குட் Didi. மார்னிங் குட் மார்னிங் At அப்படி first Didi சொல்லிட்டு did not போவாங்கல்ல. accept. டிடி வந்து She didn't தாதி bother வந்து that why should I say good morning? This one didn't say. அவங்க This one didn't ஒருத்தருமே even smile. Only that ஒருத்தருமே much. Why should ஒருத்தருமே I smile more? Why should I ஒரு smile more? ஒருத்தருமே Why to இப்படி smile? யாராவது நான் இவ சுமாய் They are பண்ணல. asking anyone அவங்க அவ sitting என்ன nearby. சொன்னாலும் ஓமா Listen to her இல்லையா என்று சொன்னாலும் expressions. அவ சிரித்து Doesn't கொண்டே matter how இருப்பா. many say you அதே are. மாதிரி நாங்கள் ஒரு ஆள் சிரிக்கலண்டா ஏன் நான் சிரிக்கணும் அப்படி என்று So இருக்க you கூடாது. stay in that நீங்க center. எப்போதுமே You மலர்ந்த stay in முகத்தோட what இருக்க Baba says வேணும். for you. நீங்க நீங்க That's what பாபா Mother உங்களுக்கு Dadi என்ன said. சொன்னாரோ And அது I like மாதிரி it. நீங்க அப்படியே இருங்கோ. She said because I want to be introverted. அவன் Oh, I சொன்னானா said, but that's ஒரு why you ஆள் have to வந்து be fearful. ஒரு சிஸ்டர் அவன் மிகவும் சிரிக்கலையாம் It says என்னன்னு கேட்டா introverted அவ should be உள்முகமாக fearful. இருக்கணும் என்று But சொன்னாவா. ஓ when you are அதுதானா facing மலர்ந்த others, முகமாக people இல்லை call என்று you சொல்லி கேட்டாவா. such people to be around, then I like this அப்படி attitude என்று from சொன்னா women. நான் வந்து Cheerful and happy and மலர்ந்த helps us. சுபாவமாக இருக்க And வேணும். அது எங்களுக்கு she's got உதவிகரமாக selflessness. இருக்கும். She smiles and she just செல்ஃப்லெஸ் இருக்க instead வேணும். her color starts changing. Instead of dark brown, ஆஹ் we call it draculized. நாங்க வந்து எங்களுடைய முகம் வந்து Cosmetic கருப்பு improvements. வெள்ளை We are not அப்படி children, இருக்கிறது right? நாங்கள் பிளஸ்ஸம் You see, அதாவது மலர்ந்த முகம். நாங்க கடவுள்ற குழந்தைகள். நீங்க actually, நீங்கள் some people சிரிக்கிறதுக்கு say, தான். oh, சிலர் because they வந்து are watching from where contentment will come. சிலர் From வந்து within சிந்திக்காங்க or not. எங்க இருந்து திருப்தி வருது, இவங்க சிரிக்கிறாங்களா இல்லையா Of everything. அப்படி என்று சொல்லி Baba's நினைக்கிறாங்களாம். teachings, Baba's பாபாவுடைய Baba's கற்பித்தல்கள் experiences. எங்களுக்கு ஒரு It keeps us சோர்ஸ். busy, happy, எங்களுக்கு எப்போதுமே சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுது. Sometimes நாங்கள் திருப்தியாக I was இருக்கிறோம். saying இது ஒரு ஆதாரம் பாபாவுடைய you say, ஞானம் எங்களுக்கு. you say, and how long she is there? 1 month. சீஸ் பயல் வந்து கண்டென்மெண்டா இருக்கிறாவா 1 month தான் டிடியோட இருந்தாவான்னு சொல்லி சொல்றாங்க. கடைசி கொஸ்டின். Om Shanti Didi. Om My Shanti. name is Mehak from Toronto. Mehak, Toronto. Yeah. So my question is, in the past 2 days, you have talked a lot about networking and serving professionals. And I was Networking. thinking about how ப்ரொஃபஷனலா as நீங்க we grow up in our கதைச்சிங்க lives, whether we go தொழில்கள் to பத்தி. school or we go to work. So நான் how வந்து can we serve them ஸ்கூலுக்கு in a போறேன், practical way? வேலைக்கு Because போறேன். we can see that they're எப்படி very நான் influenced by worldly things, they're influenced by Maya. So how can we inspire them? How can we attract them? And how can we help them recognize Baba? நான் இப்ப படிக்கிறேன். என்ன மாதிரி நான் அவுட் சைட் வேர்ல்டு உலகத்துக்கு போய் இந்த மாயாட உலகத்துல போய் அவையில அட்ராக்ட் பண்ணி எப்படி சேவை செய்யறது என்று சொல்லி கேக்குறாங்க. This requires little bit of training. இது வந்து உங்களுக்கு ட்ரைனிங் தேவை. எப்படி ஒர்க் ஷாப் எப்படி செய்யறது, How to present Baba's knowledge. எப்படி பாபாட ஞானத்தை Very கொடுக்கிறது, important. இதுக்கெல்லாம் உங்களுக்கு பயிற்சி வேணும். இன்னொன்று வந்து உங்களுடைய தனிப்பட்ட சுய ரஸ்ட் நம்பிக்கை இருக்க வேணும். Went through many things. நாங்க வந்து Not married. Finally, she decided. ஒரு But one of the reason was at work.
ஒரு ஒரு சகோதரியை பற்றி கதைக்கிறாங்க. அவ வந்து இமிகிரேட் உமன். அவக்கு வந்து ஒரு அந்த அவ மறிக்கிற பண்றதா இல்லையா என்று சொல்லி பிறகு அவ வந்து அப்ப அந்த அவ அவ வந்து மெடிடேஷனை டீச் பண்ணனாவா. அப்ப அவங்க டீச் பண்ணுங்க என்ன மெடிடேஷன். இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் அவ டீச் பண்றாவா. நான் இப்படி இருக்கிறேன் என்று சொன்னா நான் மெடிடேஷன் பண்றேன். யாராவது உன்னை கேட்டா நீங்க வந்து உங்களை பார்த்து என்னன்னு சொன்னா நான் ஏனண்டா தியானம் பண்றேன் அப்படி என்று சொல்லக்கூடிய அளவுல நீங்கள் உங்களுடைய சுய நம்பிக்கை வைத்துக் கொள்ள வேணும். ஏனென்று சொன்னா அவையில் உங்களை பார்க்கறதுக்குள்ள நீங்கள நீங்க யாராவது இவ்வாறு நீங்கள் நான் உங்களை அப்படி பார்க்கிறேன். ஆனா ஒவ்வொருத்தரும் உங்களை பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்ல வேணும், உங்களோட நான் மெடிடேஷன் பண்றேன் அப்படி என்று சொல்லும் போது உங்களை எல்லோருமே கூப்பிடுவாங்க, அழைப்பாங்க. இப்படி தியானங்கள் சொல்லி தர சொல்லி இதுல நாங்கள் டெவலப் அபிவிருத்தி இதுல நாங்க முன்னோக்கி செல்ல வேணும். எவ்வாறு நாங்கள் தொடர்பு கொள்றது, எவ்வாறு கதைக்கிறது அப்படி என்று சொல்லி எல்லாமே நாங்கள் பயிற்சியில இட வேணும். தாதியோட கூட சில நேரத்துல ஒரு காம்ப்ளிகேட்டடான சூழ்நிலையில கூட அவங்க வந்து சமநிலையில சமமாக இருப்பாங்க, சமநிலைப்படுத்தக்கூடிய நிலையில இருப்பாங்க. நான் இதுக்குள்ள வந்து இன்வால்வ் பண்ண மாட்டேன். ஆனா ரெண்டு பேருமே பாபாட குழந்தைகள் என்று சொல்லுவாங்க. எப்படி நாங்கள் சமநிலையாக இருக்கிறது, அதே நேரம் இவங்கள உணர்வுகள் இவங்களுக்குள்ள தீர்வுக்கு போறது பெரிய ஒரு இப்படி நான் அடிக்கடி செய்யறது. இப்படியான சூழ்நிலை வரும்போது டாடி ஜாங்கிட்ட போவேன். டாடி ஜாங்கி வந்து ஹெல்ப் பண்றவ. அப்ப ஒரு முரளியில பாபா சொன்னார், ரெண்டு பேரும் சரி ரெண்டு பேரும் பிள்ளையாவும் இருக்க மாட்டேன். அவங்க ரெண்டு பேரும் ரைட் அவங்க வந்து ரெண்டு பேரும் ரைட் சொல்றத ப்ரூவ் பண்ணிக்கல. அது வந்து அவங்கள இப்படி முரண்பாடோட வாராக்களுக்கு அது வந்து அவங்களை மாற்றமடையக்கூடியதாக இருந்தது. இவ்வாறான விடயங்கள் நடந்தது. இதிலிருந்து நீங்க ஒவ்வொருத்தர்ல இருந்து கற்றுக்கொள்ள வேணும். இதை நாங்கள் சிந்திப்போம், எவ்வாறு நாங்கள் உங்களுக்கு செய்யலாம் என்று. எல்லோரும் ஓகேயா இந்த விடை கிடைத்ததுல? நன்றி. எல்லோருமே என்ஜாய் பண்றீங்க இல்லையா? வண்டர்ஃபுல் என்று டிடி சொல்லு. அதுதான் அவையில் கரேஜியஸா வந்து முன்னுக்கு வந்து ஒரு குட் நியூஸ். Meanwhile, all Kumaris will get settled and we'll have a drishti sharing from everyone. And as Didi mentioned, yes, every day we will have different group coming up and doing chit chat. I'm sure everyone will have ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் குரூப் வருவாங்க. எல்லோருமே நல்ல it's being very interesting, so we don't want to just cut off, and it's a little bit over time, but I'm sure everyone is taking a lot of benefit out of that. And our elevated thought, எங்களுடைய மேன்மையான எண்ணங்கள் எல்லா குமாரிகளும் எல்லா குமாரிஸும் வருவாங்க. டொரண்டோ சென்டருக்கு மெடிடேஷன் வருவாங்க. யாராவது வந்து இவங்களோட ஜாயின் பண்ணலாம்.
session, including 5 to 6. Vikta Avik Parivar Murli sessionல revision 5 to 6 and Avik the Children Murli class as well. அவைக்கு And then முரளி of course, as we have been children seeing class since இருக்குது today's நாளைக்கு 5 to very 6 wonderful chit chat. அதுக்கு So பிறகு வளமை for we'll continue with program that. நடக்கும் So now let's இப்பொழுது remember திருஷ்டி Baba எடுப்போம் and remember share பாபா drishti and take திருஷ்டியை drishti from எடுப்போம் Devi and தீதிட்ட also those இருந்து wonderful திருஷ்டி எடுப்போம் angels. ஏஞ்சல்ஸ் வந்து திருஷ்டி எடுப்போம் ஓம் சாந்தி दिल का अब संकल्प यही है, दिल का अब संकल्प यही Be full with the feeling of uplifting others. மற்றவர்களை உயர்த்தும் உணர்வினால் நிறைந்திருங்கள். உங்களை இழிவுபடுத்துபவர்கள் மீது கருணை காட்டுங்கள். மேன்மையான சுயநலமில்லாத எண்ணங்கள். பாப் தாதா எப்போதும் ஸ்ரீமத் வழங்குகிறார். ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் உங்களின் மனதில் நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருங்கள். உங்களை இகழ்பவர்களையும் ஈடேற்றும் மனோபாவத்தையும் கொண்டிருங்கள். எல்லோருக்காகவும் உங்களின் எண்ணங்கள் எப்போதும் மேன்மையாகவும் சுயநலமில்லாததாகவும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் அருள்பவராக இருக்கும் உணர்வை கொண்டிருங்கள். எப்போதும் சுயமாட்டம் இருக்க வேண்டும். பின்னர் உங்களின் மேன்மையான செயல்களால் மற்றவர்களும் மேன்மையான செயல்களை செய்ய தூண்டுங்கள். அப்போதே நீங்கள் மற்றவர்களை ஈடேற்றுபவர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். மற்றவர்களை உயர்த்தும் உணர்வினால் நிறைந்திருங்கள். உங்களை இழிவுபடுத்துபவர்கள் மீது கருணை காட்டுங்கள். மேன்மையான சுயநலமில்லாத எண்ணங்கள். பாப் தாதா எப்போதும் ஸ்ரீமத் வழங்குகிறார். ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் உங்களின் மனதில் நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருங்கள். உங்களை இகழ்பவர்களையும் ஈடேற்று மனப்பாவத்தை கொண்டிருங்கள். எல்லோருக்காகவும் உங்களின் எண்ணங்கள் எப்போதும் மேன்மையாகவும் சுயநலமில்லாமலும் இருக்க வேண்டும். எப்போதும் அருள்பவராக இருக்கும் உணர்வை கொண்டிருங்கள்.
எப்போதும் சுயமாற்றம் இருக்க अपना வேண்டும். करोगे பின்னர் உங்களின் மேன்மையான செயல்களால் மற்றவர்களுக்கும் और மேன்மையான செயல்களை செய்ய தூண்டுங்கள். प्रेरणा அப்போதே देने நீங்கள் மற்றவர்களை ஈடேற்றுபவர்கள் என்று वाले कहेंगे அழைக்கப்படுவீர்கள். परोपकारी ஓம் சாந்தி. ओम शांति।